இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்னங்கிற பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்சஸ் என்ன, அதோட கம்பேரிசன் என்னங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோல வாட் இஸ் த மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதுக்கு மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட் கான்செப்டை பத்தி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இஸ் நத்திங் பட் அன் integrated circuit. This is otherwise known as a IC. IC னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இப்போ லாஜிக் சர்க்கியூட்ஸ்ல படிச்சிருப்போம். சரியா? இப்போ எதனால இந்த ஐசியை பத்தி சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம இப்ப படிக்க போற மைக்ரோ ப்ராசஸரும் சரி மைக்ரோ கண்ட்ரோலரும் சரி என்ன அப்படின்னா ஒரு ஐசி தான். ஓகே, இந்த ஐசியில மொத்தம் 3 டைப்ஸ் சொல்லியிருப்பேன். One is analog IC, digital IC, hybrid IC. Okay, analog IC அப்படின்னா அனலாக்னாலே என்ன அப்படின்னா கண்டினியூஸ் சிக்னல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஒரு சைன் வேவ்ல சிக்னல்ஸ் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். டிஜிட்டல் ஐசி அப்படின்னா டிஸ்கிரீட் சிக்னல்ஸ். தட் இஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா 0 and 1 மட்டும் தான் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, தட் இஸ் பைனரி வேல்யூஸ். அதுதான் என்னது டிஜிட்டல் ஐசி, which will produce only discrete signals. What is hybrid IC அப்படின்னா it is a combination of both analog and digital சிக்னல்ஸ். இதுதான் என்னது ஹைபிரிட் ஐசி. இப்போ எதனால இந்த டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம படிக்க போற மைக்ரோ ப்ராசஸரும் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இது ரெண்டுமே என்ன டைப் ஆஃப் ஐசி அப்படின்னா டிஜிட்டல் ஐசிஸ். டிஜிட்டல் ஐசிஸ் அப்படின்னா இதுல யூஸ் பண்ற இன்புட் அப்ப எப்படி இருக்கும், பைனரி வேல்யூஸ்ல தான் இருக்கும், 0s and 1s. சரியா? இதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட்னு ஒரு வீடியோல இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் அ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் வாட் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர், வாட் இஸ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், எதனால மைக்ரோ ப்ராசஸர் இப்போ யூஸ் பண்ணல அதிகமா, எதனால சின்ன சின்ன டிவைஸ்ல கூட நம்ம ஸ்மால் டிவைசஸ்ல கூட ஏன் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, what is a microprocessor? மைக்ரோப்ராசஸர் அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஐசி தான். சரியா? ஒரு ஸ்மால் ஐசி தான். இந்த ஐசியில தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சிபியூ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே, சிபியூனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தட் இஸ் அ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். வாட் இஸ் அ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்? இது எங்க இருக்கும்? நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை தான் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருப்போம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன இருக்காது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இல்லாம நம்மளுக்கு கம்ப்யூட்டர் இருக்காது. இந்த ஐசி என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன வேலை பார்க்குதோ அதை தான் என்ன பண்ண போறோம், ஒரு சிங்கிள் ஐசியில என்ன பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சரியா? இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன அதர்வைஸ் நோன் அஸ் அ சிபியூ. சரியா? மைக்ரோ ப்ராசஸர் அப்ப எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயுமே இருக்கும். கம்ப்யூட்டர்ல அப்ப எங்க இருக்கும், மதர் போர்டு. எல்லாருக்குமே தெரியும் மதர் போர்டு கம்ப்யூட்டர்ல கண்டிப்பா இருக்கும்னு. அந்த மதர் போர்டுக்குள்ள இருக்கிறது என்னது, மைக்ரோ ப்ராசஸர். சரியா? மதர் போர்டுல இருக்கிறது என்னது, மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இப்போ இந்த சிபி என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? சிபி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணும். சிக்னல்ஸ் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணும், ரெஜிஸ்டர்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணும். இது எல்லாமே இதோட வேலை, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட வேலை. மைக்ரோ ப்ராசஸரும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்னதுதான், சேம் தான். அப்ப என்ன பண்ணும், மைக்ரோ ப்ராசஸரும் இது எல்லாமே என்ன பண்ணும், மெயின் ஃபங்க்ஷனா பண்ணும். சரியா? இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஹார்ட்.
ஓகே, what is the heart of a computer system? Central processing unit or a microprocessor. அப்போ what is a computer system அப்படின்னு தெரியணும்ல. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து மெயினா ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் திங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம கம்ப்யூட்டர் சிஸ்டமால என்ன பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சரியா? ஹார்ட் ஆஃப் த மைக்ரோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் தி மைக்ரோ ப்ராசஸர். சரி, அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும், அது மாதிரி கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்கும். இது இல்லாம என்ன பண்ண முடியாது, இதால ரன் பண்ண முடியாது. சரி, இங்க ஒரு சின்ன ஒரு லேஅவுட் பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாரு. இந்த பிளாக் டயக்ராம்ல இருந்து நீ பார்த்த அப்படின்னா, இத வந்து ஒரு பிளாக் டயக்ராம் ஆஃப் அ கம்ப்யூட்டர், பேசிக் பிளாக் டயக்ராம் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நீ போட்டனாலே இந்த பார்ட் வந்து வரும். தட் இஸ் த CPU. சரியா? உன்னோட கம்ப்யூட்டர்ல டயக்ராம் பார்த்தனா CPU பார்ட் தான் என்னது, மைக்ரோ ப்ராசஸர். அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ALU இருக்கும், கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், ரிஜிஸ்டர் அரே இருக்கும். அப்போ வாட் இஸ் ALU அப்படின்னு தெரியணும். இது என்னெல்லாம் பண்ணும், இட் பெர்ஃபார்ம்ஸ் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். எல்லாருக்குமே தெரியும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன, நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச எடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னது, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அப்போ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னா என்னது, லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், நாட், இதெல்லாம் என்னது, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். எல்லாருமே இப்போ டிஜிட்டல் லாஜிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கண்ட்ரோல் யூனிட். வாட் இஸ் திஸ் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா, என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும், என்ன சிக்னல்ஸ் டைமிங்ல கொடுக்குங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். தட் இஸ் த கண்ட்ரோல் யூனிட். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ ரிஜிஸ்டர் அரே. அரே அப்படின்னாலே a set of or a bunch of registers. ரிஜிஸ்டர் அரே அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லுமே என்னது, ரிஜிஸ்டர்ஸ் தான் இருக்க போகுது. சரியா? மைக்ரோ ப்ராசஸர்ல நம்ம யூஸ் பண்ற ரிஜிஸ்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, B ரிஜிஸ்டர், C ரிஜிஸ்டர், D ரிஜிஸ்டர், E ரிஜிஸ்டர், H and L registers. And important register is a accumulator register. Okay, this is otherwise known as a A register or general purpose register. Okay, இந்த மாதிரி இந்த set of registers எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது என்னது, register array. Next, memory unitனா என்னன்னு தெரியணும். memory unitனாலே என்னது, இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ல நம்ம மெமரி யூனிட்னு என்னதை சொல்லுவோம், பிரெயினை சொல்லுவோம். அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்லையும் என்ன சொல்லுவோம், மெமரி யூனிட்டை வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரியா? வாட் இஸ் த ஹார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம்? மைக்ரோப்ராசஸர் ஆர் CPU இஸ் த ஹார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். அது மாதிரி வாட் இஸ் த பிரெயின் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம்? மெமரி யூனிட் தான் என்னது, கம்ப்யூட்டர் சிஸ்டமோட பிரெயின். இதுல என்ன மெமரிலாம் இருக்கும் அப்படின்னா, டேட்டா மெமரி இருக்கும், தட் இஸ் a RAM memory. RAM என்னது, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அப்படி என்ன மெமரி இருக்கும், ப்ரோக்ராம் மெமரி, தட் இஸ் ROM, ரீட் ஒன்லி மெமரி. சரியா? இதுல RAM மெமரி வந்து என்ன மெமரி அப்படின்னா, volatile ஆர் டெம்பரவரி மெமரி. சரியா? டெம்பரரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே எதுல தான், ரேம்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். ROM வந்து என்னது, பெர்மனன்ட் ஆர் நான் வாலடைல் மெமரி. சரியா? அதாவது இதுல ஸ்டோர் ஆகிற டேட்டா வந்து என்ன ஆகாது, டெலீட் ஆகாது. இப்போ ரேம்ல ஸ்டோர் பண்ற டேட்டா வந்து எனக்கு பவர் போயிட்டு நான் திரும்ப சேவ் பண்ணல அப்படின்னா, ஆன் பண்ணும்போது அந்த மெமரி வந்து என்ன ஆகாது, சேவ் ஆயிருக்காது. என்ன டேட்டா பர்ஃபார்ம் பண்ணது அதுதான் என்னது, ரேம். ரோம்ல இருந்து என்னது, நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பவர் ஆஃப் ஆனாலும் திரும்ப ஆன் பண்ணி பார்க்கும்போது இருக்கும். அதுதான் என்னது, ரோம், ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, அண்ட் இந்த மெமரி வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னா, இது வந்து என்கோடிங் ஆப்ரேஷன் பண்ணும். சரியா? என்கோடிங், வாட் இஸ் என்கோடிங் அப்படிங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா,
டேட்டாஸை ஸ்டோர் பண்ணும். பிரெயின்னால என்னது, ஸ்டோரிங் பண்றது தான் என்னது பிரெயின். ஓகே, ஸ்டோர் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். நம்ம பிரெயின்ல ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணது என்ன ஆகும், நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ அதை ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். தட் இஸ் ரிட்ரைவ். ஓகே, இப்போ என்கோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன ஐசின்னு சொன்னேன், தட் இஸ் அ டிஜிட்டல் ஐசி. டிஜிட்டல் ஐசிஸ்னா இது என்ன வேல்யூஸ் எடுக்கும், 0வும் 1ம் தான் இன்புட் வேல்யூஸா எடுக்கும். அதாவது பைனரி வேல்யூஸை மட்டும் இது இன்புட்டா எடுக்கும். அப்போ என்கோடிங் அப்படின்னா நான் வந்து யூசர் லாங்குவேஜ்ல கொடுப்பேன். சரியா, என்னோட ஓன் லாங்குவேஜஸ்ல நான் வந்து கொடுப்பேன். அந்த கொடுக்கறத வந்து கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு மாத்தி கொடுக்கறது தான் என்னது, என்கோடிங். சரியா, இப்போ நான் வந்து என்னோட யூசர் லாங்குவேஜ்ல கொடுக்கறத பைனரி வேல்யூ 0 to 1 மாத்தி இந்த ப்ராசஸருக்கு கொடுக்கறது தான் என்ன வேலை, என்கோடிங். அது என்ன பண்ண, அது யார் பண்ணுவா, மெமரி யூனிட் பார்த்துக்கணும். சரியா, இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இன்புட் வந்து டைரக்டா எங்க வரும், மெமரிக்கு தான் வரும். இந்த மெமரில இருந்து என்ன ஆகும், நம்மளோட ப்ராசஸருக்கு போகும். ப்ராசஸர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும். ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மெமரில இருந்து தான் டேட்டா வந்து ஃபெச் பண்ணும் ஃபர்ஸ்ட். அது சரியா, ஃபெச்சிங் அப்படின்னா என்னது, டேக்கிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, வாட் இஸ் ஃபெச்சிங், இட் இஸ் டேக்கிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த மெமரி யூனிட். சரியா, மெமரி யூனிட்ல இருந்து எடுக்கிற இன்புட் தான் என்னது, டேக்கிங் ஆர் ஃபெச்சிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ராசஸர் வந்து மெமரி யூனிட்ல இருந்து எடுக்கும், நம்ம என்கோட் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கும். ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிட்டு சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னோட டேட்டா வந்து என்ன பண்ணும், டீகோட் பண்ணும். எதுக்கு டீகோட் பண்ணுது அப்படின்னா, இப்போ என்னோட யூசர் வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன். சரியா, இப்போ எனக்கு அது வந்து பைனரில கொடுத்தா புரியுமா, புரியாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து டீகோட் பண்ணும். டீகோட் பண்றதுன்னா என்னது, அப்போ 0 to 1 யூசர் லாங்குவேஜா மாத்தும். அதை மாத்தி முடிச்சுட்டு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது, டீகோடிங். சரியா, டீகோடிங் பண்ணிட்டு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். நான் கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கும். செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணும், மெமரிக்கு திரும்ப சென்ட் பண்ணிடும். மெமரி என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும். ஓகே, இது என்ன பண்ணிக்கணும், என்னோட ரீட் ஒன்லி மெமரியில பெர்மனன்ட் மெமரியில என்ன பண்ணிக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுல இருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணும், என்னோட அவுட்புட்டை வந்து அவுட்புட் டிவைஸ் அதாவது யூசருக்கு என்ன பண்ணிடும், கொடுத்துரும். சரியா, திஸ் இஸ் த சிம்பிள் பிளாக் டயக்ராம் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர் யூனிட். சரியா, மைக்ரோ ப்ராசஸர்னா இது வந்து என்ன பண்ணும், நிறைய டாஸ்க் வந்து ஆனா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரே ஐசி தான் நம்ம ஒரு சிஸ்டம்ல யூஸ் பண்ண போறோம். அந்த ஐசி வந்து என்ன பண்ணும், நிறைய வேலையை வந்து செய்யும். இட் கேன் பெர்ஃபார்ம் மெனி ஆப்ரேஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ மைக்ரோ ப்ராசஸர். சரியா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர் யூனிட். அதுதான் இப்போ நான் இந்த பிளாக் டயக்ராம்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா, இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த பார்ட்ஸ் அண்ட் சென்ட் டைமிங் சிக்னல்ஸ். சரியா, எல்லா பார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணி என்னோட டைமுக்கு அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ணும், சென்ட் பண்ணும். அண்ட் இட் ஆக்ட்ஸ் அஸ் an interface between memory and IO device. மெமரிக்கும் ஐஓ டிவைஸ்க்கு இது வந்து என்னவா ஆக்ட் ஆகும், ஒரு இன்டர்ஃபேஸா ஆக்ட் ஆகும். சரியா, அதாவது இன்புட் வந்து எதுக்கு வரும், நேரம் மெமரிக்கு வரும். மெமரி வந்து என்ன பண்ணும், என்கோட் பண்ணி ப்ராசஸருக்கு கொடுக்கும். ப்ராசஸர் திரும்ப அந்த வேலையை என்ன பண்ணும், டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அகைன் அது எதுக்கு தான் கொடுக்கும், மெமரிக்கு தான் கொடுக்கும். மெமரிக்கு கொடுத்து மெமரி தான் என்ன பண்ணும், அவுட்புட் டிவைசஸ்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா, நெக்ஸ்ட் வந்து fetching data and instructions from memory. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மெமரில இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷனை எடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீகோடிங். டீகோடிங்னா என்னது, 0 to 1 வந்து எதுக்கு மாத்தும், யூசர் லாங்குவேஜுக்கு மாத்துறது தான் என்னது, டீகோடிங். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணி ஏஎல்யூ ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணியும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் எக்ஸிக்யூட்டிங் த ஆப்ரேஷன் அண்ட் ஃபைனலி given to the IO devices. See, this is the general block diagram of a microprocessor unit. MPU னா என்னது, microprocessor unit. Okay.
இப்போ இந்த CPU வந்து என்னது, நம்மளோட ஒரு சிங்கிள் ஐசி. சரியா? இது என்னது, என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஹார்ட். ஓகே, என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஹார்ட் வந்து என்னது, என்னோட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சரி, இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஐசி தான். இது கூட என்னதெல்லாம் இருக்கும், ஏஎல்யூ இருக்கும், வேற என்னது, ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். சரியா? இது இப்பெல்லாம் என்னது, என்னோட மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேம். ரேம்னா என்னது, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது அதர்வைஸ் நோன் அஸ் அ டேட்டா மெமரி. இந்த மெமரி வந்து என்ன மெமரியா இருக்கும், வாலடைல் மெமரியா இருக்கும், அதாவது டெம்பரவரி மெமரி. சரியா? நெக்ஸ்ட் ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரி வந்து அதர்வைஸ் நோன் அஸ் த ப்ரோக்ராம் மெமரி. ஓகே, ரீட் ஒன்லி மெமரி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அ ப்ரோக்ராம் மெமரி. இது வந்து நான் வாலடைல் மெமரி, அதாவது பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி கிடலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐஓ போர்ட். ஐஓ போர்ட் அப்படின்னா என்னது, இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ். சரியா? இன்புட் வந்து என்ன பண்ணும், என்னோட யூசர் லாங்குவேஜ்ல இருக்கிறத மெமரிக்கு கொடுக்கும். அவுட்புட் வந்து என்ன பண்ணும், அகைன் யூசர் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைமர். டைமர் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு கிளாக் பல்சஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த கிளாக் பல்சஸும் இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். சரியா? இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்டர்னல் கிளாக் சிக்னல்ஸும் இந்த டைமர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரெண்டு கிளாக் சிக்னல்ஸும் சேமா சின்க்ரோனைஸ் ஆகுதாங்கிறத என்ன பண்ணும், மெயின்டைன் பண்ணும். That is, it maintain the synchronization in the controller and the other parts. Okay, next one is a serial communication port. இந்த போர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட அதர் பார்ட்ஸை வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணி விட்டுறது வந்து என்னது, சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட். இப்போ இந்த ஐசி வந்து தனியா இருக்கு. இது எல்லாமே என்னோட சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ். சரி, இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் பெரிஃபரல்ஸ். பெரிஃபரல்ஸ்னா என்னது அப்படின்னா, இது எல்லாமே ஒரு தனித்தனியான ஒரு பார்ட். இது எல்லாத்தையும், இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னோட ஒரு யூனிட்டை ரன் பண்ண முடியும். இப்போ எனக்கு ரேம் ரோம்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா, என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்கை வந்து செகண்டரியா யூஸ் பண்ணி கிடலாம். இதுலயே மெமரி இல்லை அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட ஹார்ட் டிஸ்கை வந்து செகண்டரியா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி கிடலாம். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஹார்ட் டிஸ்க். இப்போ இது எல்லாமே செப்பரேட் எலிமெண்ட்ஸா இருக்கு இல்லையா, இது எல்லாமே கனெக்ட் பண்றது வந்து என்னதுதான், டேட்டா பஸ். சாரி, பஸ். பஸ் வந்து டேட்டா பஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்லி டேட்டாஸை மட்டும் தான் என்ன பண்ணும், கேரி பண்ணும். பஸ்ங்கிறது இது எல்லாமே வந்து என்னது, கனெக்டிங் பாத். இந்த கனெக்டர் பேர் வந்து என்னது, பஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பஸ்ல வந்து மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பஸ் இருக்கு அப்படின்னா, 3 டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்கு. என்ன பஸ் அப்படின்னா, டேட்டா பஸ், address bus, control bus. Okay, data bus என்ன பண்ணும் அப்படின்னா, it carries data between a processor and to other components. Address bus அப்படின்னா it carries address between processor to other components. Controls the signals between a processor to other components. This is the general block diagram of a microprocessor unit. ஒரு microprocessor unit இருந்தா இதெல்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா இருக்கணும். சரியா? ஆனா இதுல வந்து இது எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும், சேர்ந்து இருக்காது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப இதுக்கு தனியா எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஆகும், இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு தனித்தனியா எனக்கு செப்பரேட் பிளேஸ் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த யூனிட்டை வந்து நான் ஒரு செட் பண்ண முடியும். அப்படி செட் பண்றதுக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பேஸ் வந்து அதிகமா தேவைப்படும். அதே மாதிரி இதுக்கு தனியா பவர் கன்சப்ஷன் கொடுக்கணும், இதுக்கு தனியா பவர் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செப்பரேட்டா நான் கொடுக்கறதுனால எனக்கு வந்து இதோட ஸ்பேஸும் அதிகமா இருக்கும், காஸ்டும் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னது, பவர் கன்சப்ஷனும் அதிகமா இருக்கும். சரியா? இது வந்து நார்மலா மைக்ரோப்ராசஸர் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்றோம். ஓகே, இதை வச்சு ஆனா இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, மல்டிபிள் டாஸ்க் இது வந்து
பெர்ஃபார்ம் பண்ணும். பெரிய டிவைசஸ்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியாது, வந்து அப்ளிகபிளா பண்ண முடியும். ஓகே, versions of a microprocessor unit. First version microprocessor வந்து developed by Intel company. அதோட IC நம்பர் வந்து 4004. Okay, 4004. இந்த IC தான் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அகைன் 8085 டெவலப் பண்ணாங்க. 8085, 8086 இதெல்லாம் டெவலப் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்டா டெவலப் பண்ணது வந்து என்னது, Pentium Pro by Intel companies. ஓகே, இதுல இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து Pentium Pro யூஸ் பண்றோம் இல்லையா, இது வந்து 803386. இந்த ஐசி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 8085க்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒரு கோடிங் இருக்கும், அதுல என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கிடலாம். இது 4004க்கு ஒரு கோடிங், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதுலயும் ரன் பண்ணிக்கிடலாம். இப்போ 8086க்கும் அதே மாதிரி ஒரு செப்பரேட் கோடிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதுலயும் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே ரன் பண்றது தான் என்னது, Pentium Pro. ஓகே, இட் சப்போர்ட்ஸ் ஆல் கோடிங்ஸ். ஓகே, ஆனா 8085 நெட்டோட என்ன பண்ண முடியும், இந்த கோடிங்ல மட்டும் தான் இதை வந்து ரன் பண்ண முடியும். 4004 இதால இதுல மட்டும் தான் இதை என்ன பண்ண ரன் பண்ண முடியும். சரியா, உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து என்னது, Pentium Pro. இதுதான் இப்ப என்ன பண்றோம், நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். Pentium லேப்டாப்ஸ்ல என்ன ஆயிட்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா, இதால எல்லா கோடிங்ல என்ன பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். See some demerits and applications of a microprocessor unit. It don't have a built-in peripherals. peripherals இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மெமரி யூனிட், ROM, RAM, IO ports, timers, இது எல்லாமே வந்து என்னது, built-in peripherals. இது எல்லாமே ஆனா எப்படி இருந்தது, செப்பரேட்டா தான் இருக்கும், தனித்தனியா தான் இருக்கும். சரியா, ஒரே சிப்ல என்ன பண்ண முடியாது, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன ஆகும், இதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும், பவர் ரெக்யர்மெண்ட் அதிகமா இருக்கும், ஸ்பேஸும் அதிகமா தேவைப்படும். அப்ளிகேஷன்ஸ் வந்து சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல, ரோபோட்டிக்ஸ்ல, ஆட்டோமொபைல்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபியூயல் இன்ஜெக்ஷனுக்கு மெயினா மைக்ரோப்ராசஸர் யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஓஎஸ் இல்லாம இதை வந்து என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. மல்டிபிள் டாஸ்க் வந்து என்ன பண்ணலாம், மைக்ரோப்ராசஸர் யூனிட் வந்து என்ன பண்ணும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா என்ன பண்ண முடியாது, இதை வச்சுட்டு ஓஎஸ் இல்லாம ரன் பண்ண முடியாது. ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும், காஸ்டும் அதிகமா இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். வாட் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர்? மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா இது வந்து ஒரு ஐசி. சரியா, அதுவும் என்னதுதான், ஒரு ஐசி தான். ஆனா இந்த ஐசில வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு சிபியு யூனிட் இருக்கும். ஓகே, சிபியு யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ரேம் ரோம் இருக்கும். தட் இஸ் என்னது, என்ன யூனிட், மெமரி யூனிட். சரியா, ரேம் இருக்கும், ரோம் இருக்கும். வேற என்ன இருக்கும், டைமர்ஸ் இருக்கும். ஓகே, டைமர்ஸ் இருக்கும், ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இது எல்லாமே என்னது, ஒரு ஐசில இருக்கும். இது வந்து என்ன ஐசி, மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி. ஆனா மைக்ரோ ப்ராசஸர் ஐசில வந்து என்ன இருக்கும், வெறும் சிபியு மட்டும்தான் இருக்கும். சரியா, இதுல வந்து என்ன இருக்கும், வெறும் சிபியு மட்டும்தான் இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசில என்னெல்லாம் இருக்கும், சிபியு இருக்கும், ரேம் இருக்கும், ரோம் இருக்கும், டைமர் இருக்கும், ரெஜிஸ்டர் இருக்கும், எஸ்கான் இருக்கும். எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து எதுல யூஸ் பண்ணிக்கலாம், இதுல யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஐஓ போர்ட்ஸ் இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை மட்டும் தான் பண்ணும். ஓகே,
மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும், மல்டிபிள் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணும், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது எல்லாமே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஓகே, அட்மல் கம்பெனிஸ் வந்து ஏவிஆர் பண்ணாங்க, அட்மெகான்னு ஒன்று யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் டெவலப்டு பை மைக்ரோசிப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். 8051 இன்டெல் கம்பெனிஸ். ஆர்டினோங்கிறது வந்து ஜஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் போர்ட். இட் நெய்தர் மைக்ரோ ப்ராசஸர் ஆர் அ மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, இப்போ நான் மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம் கொடுத்து அதை ரன் பண்ணலாம், மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் கொடுத்து என்ன பண்ணலாம், ஆர்டினோ போர்டில் டெவலப் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ARM மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ARMங்கிறது வந்து என்னது, இட் இஸ் அன் அட்வான்ஸ்ட் ரிஸ்க் மெஷின். சரியா, இதெல்லாம் என்னது, சம் டைப்ஸ் ஆஃப் அ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் அ மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே உள்ள எம்பர்டட் இருக்கனால இது வந்து என்னன்னு சொல்லுவோம், it is otherwise known as embedded controllers. Microprocessors are otherwise known as a CPU. This is otherwise known as a embedded controllers. சரியா, embedded controller அப்படின்னா இது வந்து அப்போ மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவோம், embedded systems-ல தான் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். What is a embedded system? இதுல வந்து ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். பட் இதுக்கு வந்து கண்டிப்பா என்ன தேவையில்லை, ஆப்ரேட்டிங் ஓஎஸ் வந்து தேவை இல்லை. சரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையில்லை. இட் டஸ் நாட் நீட் எனி ஃப்ரண்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருந்தாலே போதும். இதை வந்து என்ன பண்ணலாம், எம்பர்டட் ஐசியா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எம்பர்டட் சிஸ்டம் மைக்ரோ கண்ட்ரோலர் இஸ் த ஹார்ட். ஓகே, இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் an embedded system. இதுதான் என்னது, மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ ப்ராசஸர் என்னது, இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். மைக்ரோ கண்ட்ரோலர் என்னது, இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் அ எம்பர்டட் சிஸ்டம். ஓகே, see this is the basic block diagram of a MCU. இதுதான் உனக்கு இப்போ சிப்ல நான் வரைஞ்சு காமிச்சேன். ஓகே, these all are fabricated into a சிங்கிள் சிப். சரியா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசிக்குள்ள என்னெல்லாம் வச்சிடலாம், ப்ராசஸர் வச்சிடலாம், ஏஎல்யூ வச்சிடலாம், ரிஜிஸ்டர் வச்சிடலாம், ரேம் வச்சிடலாம், ரோம் வச்சிடலாம், டைமர் யூனிட் வைக்கலாம், சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் வைக்கலாம், ஐஓ போர்ட்ஸ். சரியா, அது போக இது எல்லாமே வந்து என்ன எலமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ். கிளாக் சர்க்யூட் இஸ் a supporting element, interrupt circuit is a supporting element, digital to analog converter supporting element, analog to digital converter வந்து என்னது, ஒரு supporting element. சரியா, இப்போ இதுல ப்ராசஸர் ஏஎல்யூ அப்படின்னாலே என்ன தெரியும் நம்மளுக்கு வந்து, it is going to perform an operation. சரியா, ஒரு arithmetic and logical operations பெர்ஃபார்ம் பண்றது தான் என்னது, ப்ராசஸர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், டெம்பரவரியா ஸ்டோர் பண்றதுக்கு ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோம் ரேம். ரோம்னா என்னது, ரீட் ஒன்லி மெமரி. ரேம்னா என்னது, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து என்னது, ப்ரோக்ராம் மெமரி. இது என்னது, டேட்டா மெமரி. இந்த மெமரி வந்து எப்படி இருக்கும், பெர்மனண்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ரேம் வந்து என்ன பண்ணும், டேட்டாவை டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணும். டைமர்னாலே என்ன பண்ணும், it will maintain the or it will generate the clock pulses. ஓகே, இதுல ப்ரொடியூஸ் ஆகிற கிளாக் சிக்னல்ஸ், இந்த சிக்னல்ஸ் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். அதாவது கண்ட்ரோலர்ல ப்ரொடியூஸ் ஆகுது இது எப்படி இருக்கணும், சின்க்ரனைஸ் ஆகணும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ கிளாக் சர்க்யூட் அண்ட் அ டைமர்ஸ். Next one is the serial communication. The serial communication is otherwise known as another RS-232. Okay, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, it enables the microcontrollers. Okay, controller வந்து என்ன பண்ணும், microcontroller enable பண்ணும் to other microcontrollers என்ன பண்ணும், சேர்த்து enable பண்ணும். Okay, இப்போ இந்த microcontrollers வந்து ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஏன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரால ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ எனக்கு அப்போ நிறைய டாஸ்க் பண்ணணும்னு என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிவைஸ்ல நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக தான் தேவைப்படும்.
சரி, எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து என்ன படாது, தேவைப்படாது. நிறைய ஸ்பேசஸ் தேவைப்படாது நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணாலும். அதனால பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டிவைஸ்க்கு எனக்கு எத்தனை டாஸ்க் வேணாலும் நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேற வேற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐஓ போர்ட். ஐஓ போர்ட் அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து ஃபுல்லாக பின்ஸ் இருக்கும். சரியா, இதில் வந்து ஐஓ பின்ஸும் இருக்கும், அவுட்புட் பின்ஸும் இருக்கும். இப்போ இன்புட் பின்ஸில் வந்து நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேவ், அந்த இன்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே இதை வந்து ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் என்னோட அவுட்புட்டில் வந்து நான் கொடுத்த இன்புட் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு வேலையை செய்ய சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த ஒர்க்கை என்ன பண்ணும், அவுட்புட் மட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு ஐஓ பின்ஸில் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு அயன் பாக்ஸை எடுத்துக்கோ, இன்புட் பின்ஸ் அவுட்புட் பின்ஸ். சரியா, இன்புட்ல இருந்து சம் டெம்பரேச்சர் செட் பண்ணுறேன், ஒரு 20 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோ. ஓகே, என்னோட அயன் பாக்ஸில் வந்து என்ன பிரின்சிபல் இருக்கும், தெர்மோஸ்டாட் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் 20 டிகிரி செல்சியஸ் இன்புட் வந்து செட் பண்ணிட்டேன். என்னோட அயன் பாக்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னு என்ன ஆயிரும், ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். 20 டிகிரி செல்சியஸ் வந்தோடனே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அயன் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். அப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா என்னோட அவுட்புட் பின் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அதாவது ஹீட் ஆக ஆரம்பிச்சுட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 20 டிகிரி செல்சியஸ் வந்தப்பறம் என்ன பண்ணிடு, நீ வந்து அது இதை வந்து லைட்டை வந்து என்ன பண்ணிடு, ஆஃப் பண்ணிடு அப்படின்னு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்க, ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணும், இந்த பிரின்சிபல் அது ஒர்க் ஆகும். சரி, ஸோ வித்தவுட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் இன்சைடில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. சரியா, திரும்ப 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அந்த ஹீட் குறையும் போது என்ன பண்ணு, திரும்ப அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்டு திரும்ப அது வந்து என்ன பண்ணும், ஹீட் பண்ணும். ஒன்ஸ் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணும், அந்த லேம்ப் வந்து அகெயின் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகும், அப்படி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமா, இருக்காது. ஆனால் உள்ள வந்து என்ன இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் வந்து இந்த ஒர்க்கை பார்க்கும். தட் இஸ் த மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டரப்ட் சர்க்கியூட். இன்டரப்ட் சர்க்கியூட் அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தவங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டரப்ஷன். சரியா, இப்போ என்னோட இன்டரப்ட் சர்க்கியூட்டை வந்து தான் சொல்ல போகுது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து நார்மலா ஒரு ரிஜிஸ்டர்ஸ்ல இருந்து ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கேன். சரியா, இதுல வந்து நிறைய ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுல ஒரு ரிஜிஸ்டர் உண்டு, தட் இஸ் SFR ரெஜிஸ்டர்ஸ், தட் இஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ். சரியா, இந்த இன்டரப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ நார்மலாக ஏ ரிஜிஸ்டரோ பி ரிஜிஸ்டர்ல ஒரு ஒர்க் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா திடீர்னு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ல இருந்து ஒரு டாஸ்க் வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணும், இந்த இன்டரப்ட் வந்து என்னோட ஏ ரிஜிஸ்டர்ல உள்ள ஒர்க்கை வந்து என்ன பண்ணி வச்சிரும் அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சிரும். சரியா, பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த SFR ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணும், அலோ பண்ணிடும் உள்ள. சரியா, அலோ பண்ணி இதோட டாஸ்க் வந்து என்ன பண்ணும், கம்ப்ளீட் பண்ண வைக்கும். ஒன்ஸ் இந்த SF ரெஜிஸ்டரோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட், ஓகே, இதோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, இது எந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சிருக்கோ அந்த இடத்துல இந்த ஏ ரிஜிஸ்டர் வந்து எகெயின் என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆகும், என்னோட ஏ ரிஜிஸ்டர் எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சோ அது இடத்துல என்ன ஆகும், ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ இன்டரப்ட் சர்க்கியூட். அதாவது ஏதாவது ஒரு விஐபி பர்சன் வராங்க அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்ட் அலோ பண்ணிட்டு நார்மலா ரன் பண்ற ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இவங்க வேலையை கண்டினியூ பண்றது தான் என்னது, இன்டரப்ட் சர்க்கியூட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் என்னது, டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாக் சிக்னல்ஸா மாத்தி கொடுக்கறது தான் இதோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். அதே மாதிரி தான் அனலாக் சிக்னலை எனக்கு சிக்னலா மாத்தி கொடுக்கும், டிஜிட்டல் சிக்னலா மாத்தி கொடுக்கும். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் பிளாக் டயக்ராம் ஆஃப் அ microcontroller unit. Okay, main elements of a microcontroller unit. Processor is one of the main element, program memory, data memory and IO peripherals. சரியா, program memory na என்னது, that is the read only memory. Data memory na என்னது, random access memory. சரியா, next supporting elements nu பார்த்தனா analog to digital converters, digital to analog converter, system bus. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு
பஸ் ஒரு பாத் வேணும் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ பஸ், த கனெக்டிங் பாத். ஸோ இதெல்லாம் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாமே என்னது கனெக்டிங் பாத், திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பஸ். ஓகே, இந்த சிஸ்டம் பஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ். ஸோ டேட்டா பஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸை வந்து கண்ட்ரோலர்ல இருந்து அதர் காம்பனன்ட்ஸ்க்கு கொண்டு போகும். அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி வித் கேரிஸ் ஒன்லி த அட்ரஸஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கண்ட்ரோல் பஸ்ன்னு என்னது கண்ட்ரோல் சிக்னல்ஸை மட்டும் தான் கண்ட்ரோலர் டு அதர் பார்ட்ஸ்க்கு என்ன பண்ணும், கண்ட்ரோல் சிக்னல்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணும். சீரியல் போர்ட் வந்து என்ன பண்ணும், திஸ் அதர்வைஸ் RS-232 போர்ட்ஸ். சரியா, இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போ எனேபிளா இருக்கு அப்படின்னா அது கூட இருக்கிற மல்டிபிள் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் என்ன பண்ணும், எனேபிள் பண்ணி விடும். ஏன்னா சீரியல் கம்யூனிகேஷன் வே, சீரியல்னா என்னது வரிசையா, in a series pattern. These are the elements of a microcontroller unit. See, this is the internal architecture of a microcontroller unit. Okay. இது எல்லாமே வந்து எதுல இருக்கும், ஒரு சிங்கிள் ஐசில இருக்கும். இது எல்லாமே எங்க இருக்கும், ஒரு சிங்கிள் ஐசிக்குள்ள இருக்கும். இது எல்லாமே என்னது சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ். பஸ் கண்ட்ரோல் வந்து என்னது பஸ்ஸஸ் பாத். சரியா, இப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்குள்ள என்னெல்லாம் இருக்கும், ALU இருக்கும், வேற என்ன இருக்கும், ரெஜிஸ்டர் இருக்கும், வேற என்ன இருக்கும், கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். சரியா, ப்ரோக்ராம் மெமரினா என்னது, திஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அ ரீட் ஒன்லி மெமரி. இந்த மெமரி வந்து என்ன மெமரி, பர்மனண்டா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இட் இஸ் அ permanent storage. Okay, next வந்து RAM னா என்னது, this is otherwise known as a data memory. இது வந்து என்ன பண்ணும், டேட்டா வந்து டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்கும். Okay, this is a timer 0, timer 1, that is a low state and high state. Okay, high state inputs. சீரியல் போட்டு என்ன பண்ணும், டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், ரிசீவ் பண்ணும். TXD என்னது, டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன். RxD என்னது, டேட்டா வந்து ரிசீவ் பண்றது. சரியா, டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசெப்ஷன். There are 4 IO ports in a microcontroller. சரியா, 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கு. that is port 0, port 1, port 2 and port 3. okay, next one is bus control. bus control னா என்னது, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது என்னது பஸ். பஸ் வந்து என்ன டைப்ஸ்ல உண்டு, 3 டைப்ஸ் உண்டு. டேட்டா பஸ், வேற என்ன பஸ், அட்ரஸ் பஸ், another bus is a control bus. okay, data bus carries only the data. data மட்டும் தான் என்ன பண்ணும், கண்ட்ரோலருக்கும் அதர் பார்ட்ஸ்க்கும் கேரி பண்ணும். அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும், அட்ரஸை மட்டும் தான் கண்ட்ரோலருக்கும் அதர் பார்ட்ஸ்க்கும் கேரி பண்ணும். கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணும், சிக்னல்ஸ், கண்ட்ரோலிங் சிக்னல்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், கண்ட்ரோலருக்கும் அதர் காம்பனன்ட்ஸ்க்கும் இதுல என்ன பண்ணும், கேரி பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டரப்ட் கண்ட்ரோலர்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ். ஓகே, இன்டரப்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன சொன்னேன், இப்போ வந்து எனக்கு ஒரு ரெஜிஸ்டர்ல உள்ள டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, எனி ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஒர்க் வருது அப்படின்னா என்ன பண்ணும், கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ள டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிச்சு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணும், ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும். தட் இஸ் தி இன்டரப்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் வந்து எதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் டு மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி. சரியா, டு மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. இதுக்கு தான் என்ன பண்றோம், ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, டியூரபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. இதுல நம்ம யூஸ் பண்ற ஆசிலேட்டர்ஸ் வந்து மெயினா என்ன ஆசிலேட்டர் யூஸ் பண்றோம், கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, பிகாஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் என்ன பண்ணும், ஸ்டெபிலிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணும். சரியா, இதுதான் இந்த பேசிக் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். ஓகே, இதுல இருந்து இப்போ மெமரி யூனிட்ல வந்து இந்த மெமரி ஸ்பேசஸ் வந்து எனக்கு காணல அப்படின்னா செகண்டரி ஆர் மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிளாஷ் மெமரி. மைக்ரோ ப்ராசஸர்ல என்ன யூஸ் பண்றோம், ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றோம். மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்ல
ஃப்ளாஷ் மெமரிஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, some types, merits and applications of a microcontroller unit. Types வந்து MCS51 அப்படின்னா that is the 8051 IC. நம்ம வந்து இதை பற்றி இப்போ பிரீஃபானா படிப்போம் வர கிளாஸஸ்ல. ஓகே, that is the Atmel by ABR, picked by Microchip Technologies or microcontrollers. இதில் உள்ள மெரிட்ஸ் வந்து built-in peripherals இருக்கும், அதனால காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், பவர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து robotics, industrial automations. ஸ்பெசிஃபிக்காக இதில் யூஸ் பண்ணலாம்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸரில் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் ஹியர் வி ஆர் யூசிங் என்ன ஐசி, டிஜிட்டல் ஐசிஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நெக்ஸ்ட் மைக்ரோ ஓவன்ஸில் யூஸ் பண்ணலாம், ரெஃப்ரிஜரேட்டர்ஸில். சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னா மெயினாக ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் மெடிக்கல்ஸில் யூஸ் பண்ணலாம், கிட்னி ஆர் அதர் ஆர்கன்ஸ்க்கு கூட மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓஷன் கோயிங் வெஹிக்கல்ஸ், தட் இஸ் இன் sailing in ஷிப்ஸ். ஓகே, அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் ஏர் கிராஃப்ட்ஸ் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணி கிடலாம். கம்பேரிசன், இது வந்து என்ன அப்படின்னா எல்லா சப்போர்ட்டிங் ஹார்ட்வேர்ஸுமே எப்படி இருக்கும், தனித்தனியா இருக்கும். இன்டர்னல் பஸ் கனெக்ஷன்ஸ் வச்சு என்ன பண்ணியிருப்போம், செப்பரேட்டா இது பண்ணியிருப்போம். இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம், இன்டகிரேட் பண்ணியிருப்போம் உள்ளே வச்சு. இதில் வந்து என்ன இருக்காது, டோன்ட் ஹாவ் பில்ட்-இன் ரேம் ராம்ஸ் இருக்காது. இதில் வந்து என்ன இருக்கும், பில்ட்-இன் ரேம் ராம் இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஹார்ட் வந்து என்னது, மைக்ரோ ப்ராசஸர். வாட் இஸ் த மைக்ரோ கண்ட்ரோலர் ஹார்ட், இட் இஸ் த எம்பர்டட் சிஸ்டம் தான் என்னது மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் அன் எம்பர்டட் சிஸ்டம். காஸ்ட் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும், இதுக்கு லோவா இருக்கு. இட்ஸ் பவர் கன்சப்ஷன் இஸ் மோர், பவர் கன்சப்ஷன் இஸ் லெஸ். தீஸ் ஆர் த சம் டைப்ஸ் ஆஃப் 8085, 86, 82, 86, 386ல வந்து என்னது மைக்ரோ ப்ராசஸர். இதெல்லாம் என்னது பிக், இதெல்லாம் வந்து என்னது மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். இது வந்து நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்றோம். இது வந்து சின்ன சின்ன டிவைசஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். தட் இஸ் நான் காஃபி மேக்கர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், பிரெட் டோஸ்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், அயன் பாக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், எனிதிங். ஓகே, ஸ்மால் டிவைசஸ்ல கூட என்ன பண்ணலாம், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணலாம். எதனால அப்படின்னா இட் டஸ் நாட் நீட் எனி ஓஎஸ். பட் இதுக்கு வந்து என்ன வேணும், ஓஎஸ் கண்டிப்பா வேணும். அதனால இது வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்மால் டிவைசஸ்ல மைக்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்மால் டிவைசஸ்ல யூஸ் பண்ணலாம். சரியா? So this is the main comparisons and differences between a microprocessor and a microcontrollers. சரி, இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் அ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் வாட் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னு. ஓகே, ஸோ ஹவு டு சூஸ் ரைட் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் ஃபார் அ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அதோட ரேம் ரோம் ஸ்பேஸ் பார்க்கணும், எத்தனை ஐஓ பின்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், ஹவ் அபவுட் திஸ் பவர் கன்சப்ஷன், எல்லா சாஃப்ட்வேரையும் இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் என்ன பண்ணணும், மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு சூஸ் பண்ணணும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம எந்த டிவைசஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் இட் வில் டூ அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன வேலை கொடுத்தோமோ அது மட்டும் தான் அது பண்ணும், மல்டிபிள் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணாது. இன்னும் வேற கிளாஸஸ்ல 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பத்தி டீட்டெயிலா படிப்போம். ஓகே, தேங்க்யூ.